அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல உடம்பு சரியில்லைன்ட்டு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ எறா எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கிலோ எறா, குடமிளகா, தக்காளி, அடுத்தது வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம், வீடியோவில் வாங்க. கடாய் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. பாருங்கள், ஆயில் சூடாச்சு. வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சமாக கல் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். நல்லா வதக்கிங்க. இதை அப்போ தான் அவங்க வந்து கவுச்சி வாடை இருக்காங்க. எறா போட்டுக்கலாம். எறா போட்டாச்சு. நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தேவையான அளவு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். இது குடமிளகா போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எறா போட்டு குடமிளகா செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையும் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், இது தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான தண்ணி பாருங்கள். எறாத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். பாருங்கள், எறாத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் குடமிளகா போட்டு எறா போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.